குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ரிட்டன் பை லியோம் ஓ ஃப்ளாட்ரி அந்த பாடத்தை பார்க்க போகிறோம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. The young seagull was alone on his ledge. His two brothers and his sister had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept that night. அதாவது சீகல் அப்படின்னா பறவை. இந்த யங் சீகல், ஒரு சின்ன குட்டி சீகல், அது என்ன செஞ்சது, எங்கே இருக்குது, வாஸ் அலோன் ஆன் இஸ் லெட்ஜ். லெட்ஜ் அப்படின்னா இப்போ பாறையினுடைய விளிம்பு அங்கே நிற்குது. இந்த படத்தில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, பாறையினுடைய விளிம்பில் நிற்குது. அதுக்கு எத்தனை பதர்ஸ், 2 brothers சிஸ்டர் had already flown away. அது 2 பேரும் பறந்து போயிட்டாங்க. இது மட்டும் இந்த பாறையினுடைய விளிம்பில் நின்று கொண்டே இருக்கிறது. இது ஏன் இப்போ பறக்க மாட்டேங்குதுன்னா, இதுக்கு பயம், பறக்கிறதுக்கு பயம். அது என்ன செய்யுது, முதல்ல அது இந்த பொந்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து ஸ்டெப்ஸ் டேக்கன் அ லிட்டில் ரன், கொஞ்சம் தூரம் ஓடி வருது. உடனே பார்க்குறது, பார்த்தா கீழே என்ன இருக்குது, பெரிய கடல் இருக்குது. அதை கண்டு பயந்து போய் திருப்பி போயிடுது, பறக்க மாட்டேங்குது. அந்த கிரேட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் சி ஸ்ட்ரெச் டவுன் பினத் அண்ட் இட் வாஸ் சச் அ லாங் வே டவுன். கண்டு பய இஸ் ஃபெல்ட் சர்டன் தட் இஸ், அவன் என்ன நினைக்குது அப்படின்னா, இது என்னுடைய விங்ஸ் தான் இறக்கைகள் என்னை பறக்க விட மாட்டேங்குதோ அப்படின்னு நினைக்குது. தலையை தொங்க போட்டுக்கிட்டு மறுபடியும் எங்கேருந்து வந்தது, ஒரு பொந்துக்குள்ளேருந்து வந்தது. அந்த பொந்தில் தான் நைட்டு படுத்துக்கும், அங்கேயே போயிடுது. அடுத்த பரல, ஈவன் வென் ஈச் ஆஃப் his brothers and his sister whose wings were far shorter than his own ran to the brink, flapped their wings and flew away. He failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. அப்படின்னா அதோட 2 பிரதர்ஸ்னால் சகோதரர்கள், அண்ட் இஸ் லிட்டில் சிஸ்டர் சகோதரி, எல்லாமே என்ன செய்யுது, அது அவங்களோட விங்ஸ்னால் ரெக்கைகள்லாம் நம்ம குட்டி சீகலோட ரெக்கையை விட ரொம்ப சிறியது தான். ஆனாலும் அவங்கெல்லாம் பறந்து ஃப்ளாப் தர் விங்ஸ், பறந்து போயாச்சு. ஈ ஃபெயில் டு மஸ்டப், இது மட்டும் நினச்சி பறக்க மாட்டேங்குது. இதுக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை, பறக்க மாட்டேங்குது. அங்கே பக்கத்தில் போகுது, மறுபடியும் ஓடி வருது. இவங்க அம்மா அப்பா, இந்த குட்டி சீகலோட அம்மா அப்பா 2 பேரும் என்னை ஸ்கோல்டுனா திட்டுறது, த்ரெட்டனிங்கும் பயமுறுத்தியாச்சு. அண்டு டு ஸ்டார் ஆன் இஸ் லெட்ஜ், ஸ்டார்னால் பட்டினியாக கிடக்கிறது. அதாவது நீ பறந்தா தான் உனக்கு உணவு அப்படின்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் என்ன செய்யறது, இது பறக்க முடியல, பயத்தினால பறக்க முடிய மாட்டேங்குது. தட் வாஸ் 24 hours ago. Since then nobody had come near him. 24 மணிக்கு ஆயாச்சு, ஒருத்தருமே வரல. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sister, perfecting them the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. அதாவது ஏன்னா இது முந்தின நாளைக்கு அவங்க அம்மா மற்ற 2 பிரதருக்கும் சிஸ்டருக்கும் எப்படி ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட்னா எவ்வாறு பறக்க வேண்டும், அண்ட் ஹவு டு ஸ்கிம் த வேவ்ஸ் எல்லாம் எப்படி இது பண்ணி அட்ஜஸ்ட் போகணும், அண்ட் ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ்ஷெல்லாம் எப்படி கொத்திட்டு போகணும், அப்படி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது இவன் என்ன செஞ்சுருக்கு, இந்த குட்டி சீகல் சும்மா பார்த்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. இன்ஃபேக்ட் seen his older brother catch his first herring and devour it. It is standing on a rock. If older brother herring is a kind of fish. அது ஒரு ஃபிஷ், சில்வர் ஃபிஷ். டிவோர்னா டு ஈட்,
அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறது அந்த ராக்னா பாறையில் உட்காந்து இந்த பிரதர் சீகல் சாப்பிட்டுட்டு இருக்கிறது. while his parents circled around raising a proud cackleனா cry of the seagull, அதோடைய சத்தம் அந்த கேக்கல்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தோன்னே அந்த அந்த அதாவது இந்த பிரதர் சீகல் வந்து அந்த ஏரிங் ஃபிஷ்ஷை எடுத்து ராக்கில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக ஒரு கூச்சல் போடுறது. ஏன் க்ரைனா அதோட சத்தம், சந்தோஷ சத்தம். அண்ட் ஆல் த மார்னிங் த ஹோல் ஃபேமிலி ஹேட் வாக்ட் அபவுட் ஆன் தி பிக் பிளாட்டோ மிட்வே டவுன் தி ஆப்போசிட் கிளிஃப் லாஃபிங் அட் திஸ் கவடைஸ். அப்போ இப்போ கவடைஸ்னால் கொலைத்தனம். இப்போ யார் கொலைத்தனமாக இருக்கா? இந்த நம்ம குட்டி சீகல், யங் சீகல் தான் கொலைத்தனமாக இருக்குது, பறக்க முடியல, பயப்படுறது. அதோடைய 2 பிரதரும் சிஸ்டரும் பறந்து போயாச்சு. அந்த பிரதர் வந்து அந்த ஹெரிங்கிற ஃபிஷ், கைண்ட் ஆஃப் ஃபிஷ், அதை எடுத்து ராக்கில் உட்காந்து நல்ல டிவோர்னா சாப்பிட்டுட்ருக்கு. அவங்க அம்மாவுக்கு அதை பார்த்தோன்னே பெருமையாக இருக்குது. இதை பார்த்தோன்னே கேலி பண்ணுறாங்க, நீ தான் உனக்கு தான் பறக்க தெரியல அப்படின்னு கேலி பண்ணுறாங்க. த சன் வாஸ் நவ் ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. அது சவுத்து பக்கமாக இந்த சன் வந்து இப்போ வந்திருக்கு. அப்போ ரொம்ப சூடாக இது இருக்கக்கூடிய இடம் ரொம்ப சூடாக இருக்குது. இவங்க இந்த ஃபெல்ட் தட் ஹீட் பிகாஸ் he had not eaten since the previous nightfall. முதல் நாள் ராத்திரிலேருந்தே இது எதுவுமே சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால் அந்த ஹீட்டை இதனால் தாங்க முடியலை. தென் if they had found a dried piece of mackerel tail at the far end of its ledge. அந்த மாக்ரல்னால் ஒரு ஃபிஷ் இருக்க, அந்த ஃபிஷ்ஷோடைய டெய்ல் வந்து அங்கே கிடக்கு. லெட்ஜ் அந்த பாறை விளிம்பில் இருக்கிறத பார்க்குறது. நவ் தேர் வாஸ் நாட் எ சிங்கிள் ஸ்க்ராப் ஆஃப் ஃபுட் லெஃப்ட். எந்த ஃபுட்டுமே கிடைக்கல. he had searched every inch, rooting among the rough dirt-caked straw nest where he and his brothers and sister had been hatched. அதாவது இந்த பறவைகள்லாம் முட்டையிலேருந்து வெளிவரும். அந்த இதுகள் வெளிவந்த முட்டையோட தோல் தான் அங்கே கிடக்கு. அந்த தோலை எடுத்து தான் இது சாப்பிட்றது. ஈவன் நாட் அட் த ட்ரைடு பீசஸ் ஆஃப் எக்ஷல். அந்த எக்ஷலை தான் இது என்னது பைட் பண்ணி கடிக்கிறது. நாட்னா பைட், சூ, அது சாப்பிட்றது. இட் வாஸ் லைக் ஈட்டிங் எ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அது தன்னைத்தானே சாப்பிட்றதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு நினைக்குது. சரியா? அடுத்தது, he then trotted back and forth from one end of the edge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டார்டட்னா மூவ் ஸ்லோலி, கொஞ்சம் லேசாக அங்கங்கே பேக் அண்ட் ஃபோர்த், அங்கிட்டு இங்கிட்டுமா போயிட்டு வருது. அது என்ன நினைக்கிதுன்னா, பறக்காமல் நம்ம அம்மா அப்பாட்ட போய் சேரணும், பேரண்ட்ஸ்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நினைக்குது. பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் him a ledge ended in a sheer fall of precipice with the sea beneath. கீழே என்ன இருக்குது? கடல் இருக்குது. அண்ட் between him and his parents there was a deep white crack. அதான் இதுக்கும் இது பேரண்ட்ஸுக்கு இடையில ஒரு பெரிய விரிசல் இருக்குது. surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. நார்த் வடக்கு பக்கமாக போனால் தான் செய்யும் இது வந்து ஃப்ளை பண்ணாமல் போக முடியும். ஆனால் இதுக்கு அது தெரியலை. பட் தென் ஆன் வாட் குட் ஈ வாக்? இதில் நடக்கும். தெர் வாஸ் நோ லெட்ஜ் அண்ட் ஈ வாஸ் நாட் எ ஃப்ளை. லெட்ஜ் எதுவும் இல்லை, பறக்கவும் தெரியலை. அண்ட் அபோவ் ஹிம் ஈ குட் see nothing. The precipice was sheer and the top of it was perhaps fairer away than the sea beneath him. He stepped slowly out to the brink of the ledge. விளிம்புக்கு வந்தாச்சு. அண்ட் ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக் வித் த அதர் லெக் ஹிடன் அண்டர் ஹிஸ் விங். ஒரு லெக்னா காலை ஒரு கொத்த கால் நின்றுருக்கு, இன்னொரு காலை ஹிடன் மறைச்சி வச்சுருக்கு. அந்த விங்னா அந்த ரெக்கைக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கு. ஈ க்ளோஸ்டு ஒன் ஐ, ஒரு கண்ணை மூடியாச்சு. தென் அதர் அண்ட் ப்ரிட்டண்டட் டு பி ஃபாலிங் அஸ்லீப். தூங்குற மாதிரி ஒரு காலை வச்சு நிற்கிறது, ஒரு காலை அந்த விங்ஸ் கடையில் விட்டுட்டு ஒரு கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி நடிக்குது. ஸ்டில் தே டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் ஹிம். இப்படி நடித்தாலும் கூட அவங்க அப்பா சீகளோ அம்மா சீகளோ பிரதரோ யாருமே இதை கண்டுக்கவே இல்லை. He saw his 2 brothers and his sister lying on the plateau
dozing with their head sunk into their neck. அவங்கெல்லாம் தலையை குனிஞ்சு போட்டு அப்படியே என்ன செய்கிறாங்க, தூங்குறாங்க. His father was cleaning the feathers on his white back. அந்த ஃபெதரெல்லாம் என்ன செய்ய, அந்த பீக்கை வச்சு, பீக்னா அழகு வச்சு துப்புரவு பண்ணிகிட்டு இருக்கு ஃபாதர். ஒன்லி இஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். அம்மா மட்டும்தான் இதை என்ன செய்கிறது அப்படின்னு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்கு. She was standing on a little high hump on the plateau, her white breast thrust forward. அந்த பிளாட்டோவில் எதிர்த்தாலும் 3 பிளாட்டோவில் அந்த மதர் சீகல் உட்காந்துருக்கு. Now and again she tore at the piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rock. அது காலுக்கடியில் வச்சுருந்த ஒரு ஃபிஷ்ஷை, பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை எடுத்து என்ன செய்கிறது, அது டோர்னா அது கிழிக்கிறது, அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு வழியை பண்ணுறது. அதை சாப்பிட்டுட்டு இந்த அழகை எடுத்து என்ன செய்கிறது, இந்த ராக்னா வந்து பாறையில் தீட்டுறது, திரும்பி நல்லா இப்படி அங்கே எங்கே தீட்டினா தான் அது ஃபிஷ்ஷை நல்லா கட் பண்ணுவோங்கிறத நல்லா தீட்டுறது. இந்த சைட் ஆஃப் ஃபுட் மேடனியம். இந்த அம்மா அப்படி செய்கிறத பார்த்தோன்னா இந்த நம்ம குட்டி சீகளுக்கு மேடனியம் பைத்தியம் பிடிக்கிறாப்புல வருது. ஹவ் he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. இது என்ன, ஒரு முதல்ல ஒரு சேடாக ஒரு சவுண்ட் விட்டது, அப்புறம் சந்தோஷமாக கேக்கல்னா த க்ரை ஆஃப் தி சீகல், அதை கொக்கரித்தது. அப்போ அம்மா சீகல் என்ன பண்ணிது அப்படின்னா அதுவும் பதிலுக்கு கொக்கரித்தது. ஆனால் இஸ் மதர் கேக்டு டூ அண்ட் லுக்ட் அட் ஹிம், அதுவும் பதிலுக்கு கொக்கரிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தது. கா கா he cried, begging her to bring him over some food. எனக்கு கொஞ்சம் உணவு கொடுங்கன்னு கேட்குறது. கா, she screamed back mockingly, but he kept calling plaintively sadly அர்த்தம். And after a minute or so he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. அவங்க அம்மா உடனே என்ன செஞ்சாங்க, ஒரு ஃபிஷ்ஷை வாயில் வச்சுக்கிட்டு அதை இந்த சீகலை கிராஸ் பண்ணி போகுது. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as he flew across. அந்த பறந்து போனோன்னு இது பக்கத்தில் வந்து நிற்குது. But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. அதாவது அவங்க 2 பேருமே பக்கத்தில் அங்கே இருக்காங்க. இது விளிம்பில் நிற்குது, அவங்க எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கு. ஆனாலும் இதுக்கு பறக்கத்தில் குதிச்சு போகுது, பறக்க தெரியாது, அந்த ஃபிஷ்ஷை வாங்கிறதுக்காக குதிக்கிறது. He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then, maddened by hunger, he dived at the fish. With a loud scream, he fell outwards and downwards into space. His mother had swooped upwards. As he passed beneath her, he heard the swish of their wings. அதாவது என்ன செய்யுது, அவங்க அம்மா எத்தாப்பில் உட்காந்துருக்காங்க, அங்கே ஃபிஷ்ஷை வச்சுட்டு அவங்க தருவாங்க. இது பறக்க தெரியாது, இப்படி குதிச்சு போகலான்னு பார்த்தோன்னே இது கீழே விழுந்த உடனே ஒரு நிமிஷம் அதுக்கு ஒரு மாதிரி வெயிட்டட் எ மோமெண்ட் இன் சர்ப்ரைஸ், ஆச்சரியப்பட்டு ஒன்றிங் ஒய் ஷி டிட் நாட் கம் நியரர் அண்ட் தென் மேடன் பை, அங்கே பசி வேற வாட்டி எடுக்கிறது, என்ன செய்வோன்னு அதுக்கு ஒன்றுமே தெரியல. உடனே அவங்க அம்மா சீக்கிரம் என்ன செய்யுது, நேரம் வந்து இது பக்கத்தோடு வந்து பறந்து போகுது. இந்த பறக்கிற சத்தம் இதை கேட்குது. With a loud scream, he fell outwards and downwards into space. His mother had swooped upwards. மேலே பறந்து போகுது. As he passed beneath her, he heard the switch of her wings. அது கீழே வரும்போது அது பறக்கூடிய சத்தம் இந்த குட்டி சிறிகளுக்கு கேட்குறது. Then a monstrous terror seized him and his heart stood still. உடனே அப்படி நெஞ்சு அப்படியே ஒரு நிமிஷம் அதுக்கு ஒன்றுமே செய்ய முடியல. He could hear nothing, but it only lasted a moment. ஒரு நிமிஷம் தான் அதுக்கு பதட்டமாக கீழே விழுந்தோன்னே பதட்டமாக இருந்தது. The next moment he felt his wings spread outwards. அடுத்த நிமிஷமே அந்த விங்ஸ் எடுத்து ஸ்ப்ரெட்டாக இறக்கை விரிச்சிருச்சு. The wind rushed against the breast feathers and then under his stomach
and against his wing. அப்போ அந்த காற்று வந்து இந்த இறக்கையை விரிச்சோன்னே காற்றானது எங்கெல்லாம் வருது? ஃபெதர் இந்த இறக்கையில் அண்டர் ஹிஸ் ஸ்டொமக்னு வயிறு, against his wings. He could feel the tips of his wings cutting through the air. இப்போ காட்டில் இது பறக்கிறத இது உணர முடியாது. He was not falling headlong now. இப்போ விழவே இல்லை. He was soaring gradually downwards and outwards. பறக்குது. He was no longer afraid. இப்போ பறக்க தன்னாலே பறக்க கற்றுருச்சு. இப்போ no longer afraid. இப்போ பயமே இல்லை. He just felt a bit dizzy. Then he flapped his wing once and he soared upwards. இந்த சைட்வேஸாக பறந்தது கிராஜுவலி முதல்ல டவுன்வர்ஸ் மெதுவாக பறந்து வந்து அவுட்வர்ஸ் டவுன்வர்ஸ் பறந்து வந்து மேலே இப்போ அப்வர்ட்ஸ் மேலே போய் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. He uttered a joyous scream and flapped them again. He soared higher. மேலே மேலே போயாச்சு. He raised his breast and banged against the wind. Gaw, gaw, gaw. His mother sweep past him. மதரும் மேலே பறக்குது. Her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over his screaming. And then he saw his two brother and sister flying around him, soaring and diving. உடனே இது பறந்ததை பார்த்தோன்னா அவங்க அப்பா சீகள், அம்மா சீகள், பிரதர் சீகள், சிஸ்டர் சீகள் எல்லாருக்கும் சந்தோஷம். எல்லாரும் இதை சுற்றி பறக்கிறாங்க. Then he completely forgot that he had not always been able to fly. கம்ப்ளீட்டாக மறந்துருச்சு, எனக்கு பறக்க தெரியாதுங்கிறது கம்ப்ளீட்டாக மறந்துருச்சு. And commenced to dive and soar, striking shrilly. He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. The ocean கடல். He saw a vast green sea beneath him. அந்த green vastனா அகன்ற பச்சை நிற சீனா கடல் கீழே இருக்குது. With little ridges moving over it. He turned his beak sideways and crowed amusedly. His parents and his brothers and sister landed on this green floor in front of him. அவங்க எல்லாரும் அந்த green floorல காலை வந்தாச்சு. They were beckoning to him, calling shrilly. அப்படி beckoningனா சைகை மூலமாக ஜஸ்ட் மேக்கிங் ஜெஸ்டர், சைகை மூலமாக வாங்கி வானத்துக்கு சொல்கிறது. He dropped his leg to stand on the green sea. அந்த green sea dropped his legs வைக்கிறது. His leg sang into his, சாங்னா அதுக்குள்ளே போயிட்டு, கால் வந்து உள்ளே போயிட்டு. He screamed with fright and attempted to rise again. திருப்பி பறக்க எழுந்திக்குது. Flapping his wings, இறக்க அடித்து பறக்க எழுந்திருக்குது. But he was tired and weak with hunger and he could not rise, exhausted by the strange exercise. ஆனாலும் கால் கீழே பணிஞ்சிருச்சு. ரெக்கையை வச்சு பறந்துருவோன்னு முயற்சிக்கிறது. ஆனாலும் ரொம்ப வீக்காக இருக்குது, சாப்பிடலை, ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்குது. அதால் முடியலை. His feet sank into the green sea and then his belly touched it. பெல்லினா வயரும் அந்த green sea தொட்டுருச்சு. And he sang no further. ஆனால் அது ரொம்ப முழுகலை. Floating on it, and around him his family was screaming, praising him, and their beaks were offering him scraps of dogfish. அப்போ அந்த குட்டி சீகள் வந்து அதோடைய கால் வந்து அந்த க்ரீன் சீல பஞ்சிடுச்சு. பெல்லையும் தொட்டுட்டு இருந்தது. பட் he was floating on it, அதோடைய ஃப்ளோட்னா மிதந்தாப்பில் இருந்தது. அண்ட் அரவுண்ட் ஹிம் his family was screaming. ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம்? அப்பா சீகள், அம்மா சீகள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சீகள் எல்லாம் ஸ்க்ரீமிங் அண்ட் ப்ரைஸிங் ஹிம், எல்லாம் புகழ்ந்தாங்க. அதை எப்படி and their beaks were offering him scraps of dogfish. டாக்ஃபிஷ்ங்கிற இறைச்சி வச்சுருந்தது. எல்லாமே இந்த குட்டி சீகளுக்கு ஃபுட்டை கொடுத்தாங்க. அது வந்து என்ன he had made his first flight. அதோடைய ஃபஸ்ட்டு ஃப்ளைட் முதல்ல பறப்பதற்கு உண்டான முயற்சியை சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல வெற்றிகரமாக முடித்தது. முதல்ல அது பயந்தது. ஏன்? அது தைரியம் இல்லை. அதை கண்டு தைரியம் இல்லாதனால முதல்ல பயந்தது. அப்புறம் முயற்சி எடுத்து கடைசியில் நல்லபடியாக பறந்து விட்டது. அப்போ இதுக்கு மாரல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெர்சவரன்ஸ் லீட்ஸ் டு சக்ஸஸ். வி ஷுட் டேக் குட் எஃபோர்ட். நல்லா விடாமுயற்சி எடுக்க வேணும். தேட் வில் லீட் டு சக்ஸஸ்.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹாவ் டு ஸ்டடி, யூ டேக் எஃபோர்ட் அண்ட் ஸ்டடி வெல். ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது இதில் க்ளோசரியை பார்க்கலாம். க்ளோசரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து 100 மார்க்கில் முதல் கொஸ்டின்ஸ் வந்து அந்த கொஸ்டின்ஸில் வந்து க்ளோசரிக்கு மீனிங்ஸ் கேட்பாங்க. அது ஒரு 3 மார்க்கு. ஆப்போசிட் வந்து ஒரு 3 மார்க் இருக்கும். க்ளோசரி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பட் யூ நீட் நாட் ஸ்டடி ஸ்பெல்லிங்லாம் அதுக்கு படிக்க வேண்டாம். ஏன்னா என்னங்கிறது தெரிஞ்சிருந்தால் போதும். ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எது கரெக்டோ அதை எடுத்து எழுதணும், அவ்வளோதான். இப்போ லெட்ஜ்னா என்னது? நேரோ ஷெல்ஃப் தட் joined out from the vertical surface. நேரோ ஷெல்ஃப், அதாவது அந்த வெர்டிகல் செங்குத்தான பாறைகளில் ஒரு நேரோ ஷெல்ஃப்னா ஒரு என்னது குறுகிய விளிம்பு, குன்று. சரியா? ஷ்ரில்லி ப்ரொடியூசிங் ஏ ஹை பிச் அண்டு பியர்சிங் வாய்ஸ். இவ்வளவும் படிக்க வேண்டாம், கொஞ்சம் படித்தா போதும். அதில் ஷ்ரில்லி அப்படின்னா ப்ரொடியூசிங் ஏ ஹை பிச் சவுண்டு, அவ்வளோ போதும். ஹெரிங்னா ஏ லாங் சில்வர் ஃபிஷ், அவ்வளோ போதும். சரியா? டிவோர் டு ஈட் சம்திங். கேக்கிள் க்ரை ஆஃப் எ ஹென் ஆர் கூஸ் ஆர் சீகல், ஏதாவது ஒன்று. மேக்ரல் எ சீ ஃபிஷ் வித் தே ஸ்ட்ராங் டேஸ்ட், நல்ல டேஸ்டுடைய ஒரு சீ ஃபிஷ். டு பைட் ஆர் chew. Rot to run at a moderate pace with short steps. Precipice a very steep side of a cliff. Wet to sharpen. Preening cleaning feathers with beak. Plaintively sadly. Swoop to move very quickly and easily through the air. Beckoning making a gesture with the hand or head to encourage someone to approach or follow. இவ்வளோ படிக்க வேண்டாம். மேக்கிங் a gesture with the hand or head, அவ்வளோ போதும். ஓகேவா? அடுத்தது 13வது பக்கத்தில் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு 5 மார்க் உண்டு. இந்த பிக்சரை பாரு. அட்வர்டைஸ்மெண்ட் என்னதுன்னா, இப்போ நம்ம எந்த ஒரு பொருளை பற்றி விளம்பரம் செய்கிறோமோ அதை விளம்பரம் தான் என்னது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது. சரியா? அதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த எந்த விளம்பரம் கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும். அது வந்து புக்கை பற்றின விளம்பரமா, இல்லை எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் பற்றி விளம்பரமா, இல்லை ஹோம் அப்ளையன்சஸா, இல்லை ஃபர்னிச்சரை பற்றியா, இல்லை சில்க் கிளாத் அதை பற்றியா, இல்லை சப்பல்ஸ், எதை பற்றி, ரெஸ்டாரண்ட், எதை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் என்பதை முதல்ல நீ பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. முதல்ல என்ன செய்யணும், பேப்பரில் எழுதும்போது ஒரு பார்டர் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அந்த கொடுத்துருக்கப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டு எதை பற்றியது அப்படின்னு பார்க்கணும். சரியா? அது அதுக்கு வந்து ஹெட்டிங், இந்த கடைக்குள்ள பேரை அவனே கொடுத்துருப்பான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில். சில சமயம் கொடுக்காமலே இருக்கலாம். அப்படி கொடுத்துருந்தா அவன் எந்த கடையினுடைய பேர் கொடுத்துருக்கானோ அதை எடுத்து எழுது. மேலே கேபிட்டல் லெட்டர்ஸில் ஸ்பெல்லிங் தப்பு இல்லாமல் அதை எடுத்து எழுதணும், சென்ட்ரலைஸ் பண்ணி எழுதணும். சப்போஸ் அவன் கடை பேரை கொடுக்கல அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அப்படின்னா நீயா அந்த கடைக்கு பெயர் கொடுத்துக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் அவனுடைய பொருளை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பான், அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான், டேட்டாஸ். அதை என்ன செய்யணுன்னா நல்லா ஸ்டார் போட்டு நீட்டாக ஸ்பெல்லிங் தப்பு இல்லாமல் கீழே டிசைன்ஸ் போட்டு எழுதலாம், இல்லை ஸ்டார் போட்டு அழகாக எழுதலாம். இதில் உன்னுடைய அட்ராக்டிவ்னஸ் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப அலங்காரம் பண்ணி அதை எழுதுறது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே முக்கியம். அதில் வேறு ஒன்றும் கிடையாது. நீ நீட்டாக நீட் ப்ரெசன்டேஷன் தான் அதுக்கு மார்க் தரும். சரியா? அப்புறம் டிஸ்கவுண்ட்டு, ஆஃபர் இதெல்லாம் வந்துருச்சுன்னா
நீ கொஞ்சம் பெரிய லெட்டரில் நல்லா கவர்ச்சிகரமாக நல்லா எல்லோரும் பார்க்குற மாதிரி நடுவில் போட்டு எழுதணும். அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு, அது எதை பற்றியது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 10 பிக்சர் போடணும். படம், ஒரு படம் போடணும். இப்போ புக்குனா புக்கு படம் போடலாம். அடுத்தாப்புல ஒரு சில்க் சாரீஸ்னால் சில்க் சாரீஸ் மாதிரி போடலாம். ஃபர்னிச்சர்னால் மரச்சாமான்களை போடலாம். எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்னால் ஃபேனோ ஃப்ரிட்ஜோ இந்த மாதிரி போடலாம். ஹோம் அப்ளையன்சஸ்னால் நீ எது ஹோமில் யூஸ் பண்ணக்கூடிய வீட்டு உபகரண பொருட்கள் எது வேணால் போடலாம். இந்த மொபைல் அப்படின்னா நீ மொபைல் ஃபோன் போடலாம். கம்ப்யூட்டர், லேப்டாப், கம்ப்யூட்டர்னால் அதை பற்றி போடலாம். சரியா? இது ஒரு படம் போடணும். அதுக்கு ஒரு மார்க் உண்டு. அடுத்தாப்புல கடைசியில் ஒரு கோடு போட்டுட்டு காண்டாக்ட் ஆர் வென்யூன்னு கொடுத்துருக்கும். அப்போ காண்டாக்டில் அட்ரஸை நீ எழுதணும். அந்த கடையினுடைய அட்ரஸ் அவன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்கலாம். சில சமயம் கொடுக்காமலும் இருக்கலாம். கொடுத்துருந்தா அதை எடுத்து காண்டாக்ட் போட்டு அந்த அட்ரஸை எழுதுங்க. இல்லை அவங்க செல் நம்பரோடு எழுதணும். இல்லை அவன் அட்ரஸ் கொடுக்கல அப்படின்னா நீயா ஒரு அட்ரஸை எழுதிக்கலாம். ஒரு அட்ரஸ் இப்போ ரெடியாக படித்து வச்சுக்கோ, அது அட்ரஸை எழுதணும். செல் நம்பர் முக்கியம். இதுதான் திஸ் இஸ் அபவுட் அட்வர்டைஸ்மெண்ட். சரியா? நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாரு, அடுத்த ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். Prepare attractive advertisement using the hints given below. Home appliances, RD sale, 20 to 50% special combo offers. Muthuswamy and Co. ராஜா ஸ்ட்ரீட், ஜிஞ்சி. இப்படி கொடுத்துருக்கோம். இந்த ஹோம் அப்ளையன்சஸ்னால் வீட்டு உபகரண பொருட்கள். முதல்ல நீங்கள் என்ன செய்வேன், ஒரு பேப்பர் எடுத்து பார்டர் போடுவேன். பார்டர் போட்டு அதுக்கு ஒரு ஏதாவது பேர் கொடுக்கலாம். பெஸ்ட் ஹோம் அப்ளையன்சஸ் அப்படி ஏதாவது பேர் கூட கொடுக்கலாம். அதுக்கு பேர் இங்கே கொடுக்கல, அது கொடுக்கல. அப்போ அது எல்லாம் கொடுத்துருக்கான். டீட்டெயில்ஸு, ஆடி சேல் கொடுத்துருக்கான், ஆஃபர் கொடுத்துருக்கான். 20 to 50% ஸ்பெஷல் காம்போ ஆஃபர், அது பெரிய இடத்துல எழுதலாம். அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்கான், அந்த முத்துசாமி அண்ட் கோ, அதை கூட கடை பேராக நீங்கள் போடலாம். சரியா? ராஜா ஸ்ட்ரீட், கீழே அட்ரஸ் கொடுத்துருக்கான், ராஜா ஸ்ட்ரீட், ஜிஞ்சின்னு. இது ஒரு பேப்பர் எடுத்து எப்படி நான் ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு அனுப்பி விடுறேன். அதே மாதிரி அடுத்தாப்பில் உள்ளதுக்கு நீங்கள் போடுங்க. சரியா? ரெண்டாவது, மொபைல் கேலக்ஸி, ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அசசரிஸ், சிம் கார்ட்ஸ், ரீசார்ஜ், ஃப்ரீ பவர் பேங்க்ஸ் ஆன் மொபைல் பர்ச்சேஸ், நம்பர் 1 டோல்கேட் திருச்சின்னு கொடுத்துருக்கான். இது வந்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து எதை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஸ்மார்ட் ஃபோனை பற்றி கொடுத்துருக்கான். கடை பேர் மொபைல் கேலக்ஸின்னு கொடுத்துருக்கு. கீழே அட்ரஸ் கொடுத்துருக்கு. அப்போ நீ பேப்பர் எடுத்து பார்டர் போட்டு பிக்சர் என்னது, ஃபோன் படம், அது போட்டு அப்படியே பார்த்து எழுத வேண்டியதான். இதில் வேறு ஒன்றும் கிடையாது. சரியா?